வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் பேசுகின்றேன். 2026ஆம் ஆண்டு தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு 30 மாணவர்களுக்கு மாத்திரம் ஒரு குழு வகுப்பு ஆரம்பிக்கின்றேன். என்ன காரணம் என்றால், அதிக மாணவர்களை சேர்த்தால் கற்பிப்பதும் கடினம், சிறந்த பயன் பெற முடியாமல் போவதும் இயல்பு. ஆகவே இந்த குழு வகுப்பில் ஏனென்றால் என்னுடைய இந்தளவு கால கற்பித்தல் அனுபவங்களை அந்த 30 மாணவர்கள் ஊடாக வெளிப்படுத்துவது எனக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரம் ஏனைய மாணவர்களுக்காக அதில் கற்பிக்கிற சில விடயங்களை காணொளிகளாக பதிவு செய்து இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வேன். இப்பொழுது நான் கூற வருகின்றது, அந்த குழு வகுப்பில் இதுவரையிலே 15 மாணவர்கள் இணைந்து விட்டார்கள். அது அக்டோபர் 1ஆம் திகதி, அதாவது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த குழு வகுப்பிலே நான் கற்பிக்க போகிறவை தரம் 3க்கான 14 என்னுடைய பயிற்சிகளும், தரம் 4க்கான என்னுடைய 20 பயிற்சித்தாள்கள், அதாவது வினாத்தாள் 1 10, வினாத்தாள் 2 10 என அக்டோபரில் இருந்து டிசம்பருக்குள்ளே கற்பித்து முடித்து விடுவேன். அந்த பயிற்சித்தாள்கள் அந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். அந்த 3 மாத வகுப்புக்கான கட்டணம் 3000 ரூபாய். அவற்றை வங்கியில் வைப்பிலிட்டு அந்த வைப்பிலிட்ட சிட்டையையும் பிள்ளையின் படமும் பிள்ளை பெயரும் பிள்ளை கல்வி கற்கும் பாடசாலை பெயரையும் எனக்கு முகவரியும் தபால் முகவரியும், ஏனென்றால் இந்த பயிற்சித்தாள்கள் அனுப்புவதற்கு தபால் முகவரியும் எனக்கு வழங்குதல் வேண்டும். அது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டோம். அதாவது 077-177-2697 ஊடாக தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை தரலாம். இப்பொழுது அந்த வகுப்பிலே கற்பிக்க உள்ள பயிற்சித்தாள்களை உங்கள் பார்வைக்காக நான் இப்பொழுது வழங்குகிறேன். அதனை பாருங்கள். அதாவது முன்பக்கம் மாத்திரம்தான் நான் அதில் வழங்க இருக்கிறேன். ஏனென்றால் எல்லா பக்கத்தையும் வழங்கி கொண்டிருப்பது சாத்தியம் இல்லை என்பதனால் முன்பக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு வழங்குவது சாதகமாக. இதுதான் அடுத்த வருட பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவர்களுக்காக வழங்கப் போகிற தரம் 3க்கான பயிற்சித்தாள்கள். அதாவது சித்திரப்படம் ஊடாக சிந்தனை விருத்தியை உண்டு பண்ணக்கூடியதாகவும் மிக இலகுவாக வழிநடத்தக்கூடியதாக 14 தரம் 3க்கான பயிற்சித்தாள்கள். அடுத்த கட்டமாக தரம் 4க்கான பயிற்சித்தாள்கள். முதலாவதாக தரம் 3க்கான பயிற்சித்தாள்களை தங்கள் பார்வைக்கு காண்பிக்கின்றேன். அதாவது முற்பக்கம் மாத்திரம்தான் காண்பிக்கின்றேன். உள்ளுக்கு ஓரளவு வாக்கியங்களான கேள்விகளாக அமைந்தாலும் உண்மையிலேயே தரம் 3 மாணவர்கள், கிட்டத்தட்ட 7-8 வயதை உடைய மாணவர்களுக்குரிய உள வயதை அடிப்படையாக கொண்ட கேள்வியாக அமைகின்றது. அடுத்த தரம் 4 என்று செல்கின்ற போது ஓரளவு சிறிதளவு பெரிய, அதாவது அரச பரீட்சை போன்ற கடினத்தன்மை இருக்கப் போவதில்லை. தரம் 5 தான் அந்த கடினத்தன்மையான வினாக்கள் கற்பிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இதை காண்பிப்பதன் நோக்கம் யாதென்றால், அதாவது பிள்ளைகள் எவ்வாறு வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெரும்பாலும் பெற்றோர் தானே பார்வையிடுவீர்கள். அப்போ நீங்கள் உங்களோட பிள்ளை எவ்வாறு ஆசிரியரால் வழிநடத்தப்படுகின்றார். மொத்தம் 14 பயிற்சித்தாள்கள். இது 14வது பயிற்சித்தாள். அடுத்ததாக இதில் நீங்கள் இந்த 14வது பயிற்சித்தாளில் இறுதி பக்கத்தை பார்வையிட்டால் தெரிகின்றது, ஓரளவு வாக்கிய வினாக்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தரம் 4க்கான, அதாவது இந்த 3 மாத காலத்துக்கு கற்பிக்க போகிற பயிற்சித்தாள்கள். தரம் 4க்கான மொத்தம் 10 பயிற்சித்தாள்கள். வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என அமையும். அனைத்தும் கற்பிக்கப்பட்டு மாணவர்களிடமிருந்து அவற்றுக்கு விடை காணும் விளக்கங்களும் எதிர்பார்க்க இருக்கின்றேன். மாணவர்கள் ஓரளவு வாசிப்பாற்றல் உள்ளவர்களாகவும் கிரகிக்கக்கூடியவர்களாகவும் இருத்தல் வேண்டும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். சும்மா அதாவது
வகுப்புக்கு விட்டோம் என்று கருத்தில்லாமல் அவர்கள் அந்த புரிந்து அந்த பயிற்சியில் ஈடுபடுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நான் இந்த பயிற்சித்தாளை காண்பித்த பிறகு என்னுடைய இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வகுப்புகளுக்கு இணைய விரும்புபவர்கள் ஆசிரியருடன் தொடர்பு கொண்டால் அவர் உடனடியாக மாணவர்களை நேரடியாக பார்வையிட்டு மாணவரை வைத்து கொண்டு தான் தொடர்பு கொள்ளுங்கோ. மாணவரிடம் சில வினாக்களை கற்பித்து அந்த பிள்ளைக்கு ஒரு கேள்வியை கற்பித்து அந்த கேள்வி பிள்ளைக்கு விளங்கி இருக்கின்றதா என்று ஆய்வு செய்த பிறகுதான் வகுப்புக்கான அனுமதியை வழங்குவார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. நன்று, நேரில் சந்திப்போம்.